The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. டெல்லியில் நாளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதில் முதல்வர் யார் என அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருபத்தேழு வருடங்களுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதல்வர் பதவியேற்கும் நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். ராஜ்பவனில் பதவியேற்பு விழா நடைபெறாது எனவும் ராம்லீலா மைதானத்தில் 1 லட்சம் நபர்கள் பங்கேற்கும் வகையில் விழா நடத்தப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் தவிர பாரதிய ஜனதா கட்சி முதல்வர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் புதிய முதல்வர் பதவியேற்பு விழா வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். இதற்காக புதன்கிழமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு அடுத்த முதல்வர் யார் என்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரே புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என பாஜக தலைவர்கள் கருதுகின்றனர். பாஜகவின் மாநில தலைவர் வீரேந்திர சச்தேவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் யார் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைமை தீர்மானிக்கும் எனவும் ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கிட்டலாம் எனவும் பாஜக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.